இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரான மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு காலமானார். உடல் நலக்குறைவால் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தனது 82வது வயதில் நேற்றிரவு அவர் காலமானார். மாவை சேனாதிராஜா என அழைக்கப்படும் சோமசுந்தரம் சேனாதிராஜா இலங்கை தமிழ் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார். இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர். மாவை சேனாதிராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா. யாழ்ப்பாணம் மாவட்ட மாவிட்டபுரத்தில் 1942 ஆண்டு அக்டோபர் 27 இவர் பிறந்தார். மாவை சேனாதிராஜாவின் சொந்த ஊர் மாவிட்டபுரம் என்பதால் அவர் ஊரின் பெயருடன் மாவை சேனாதிராஜா என அழைக்கப்பட்டார். யாழ் வேமன்காமம் பாடசாலையிலும் நடேஸ்வரா கல்லூரியிலும் கல்வி கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டத்தினையும் பெற்றுக்கொண்டார். மாவை சேனாதிராஜா 1961 ஆண்டு தனது 19வது வயதில் சத்தியாகிரக போராட்டத்தில் தந்தை செல்வாவுடன் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து 20வது வயதில் 1962 ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து கொண்டார். அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த காலப்பகுதியில் 1969 முதல் 1982 வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு, வெலிக்கடை, மெகசின் சிறைச்சாலைகளில் சுமார் 7 ஆண்டுகள் வரை சிறையில் தனது வாழ்நாட்களை கழித்தார். 1989 ஆண்டு ஜூலை மாதம் தேசிய பட்டியல் ஊடாக அவர் நாடாளுமன்றத்திற்கு முதன்முறையாக தெரிவானார். பின்னர் 2000 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றார். அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 2004, 2010 மற்றும் 2015 ஆண்டுகளில் அவர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். அதே நேரம் 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக 2014 ஆண்டு முதல் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளார். 1962 ஆண்டு முதல் அவரின் இறப்பு வரையில் சுமார் 63 வருடங்கள் கட்சிக்காகவே வாழ்ந்துள்ளார். இந்நிலையில் மாவை சேனாதிராஜாவின் மரணம் தொடர்பில் தகவல் அறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், கோடீஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப. அரியநேந்திரன் மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோரும் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர். மேலும் கடற்றொழில் அமைச்சர் ரா. சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரும் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் மாவை சேனாதிராஜாவின் மறைவுக்கு அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.